ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு சூப்பரான சோயா மசால் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் அதுக்கு வந்து கடலைப்பருப்பை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொதிக்கிற தண்ணியில் பாயில் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை போட்டு அதை நல்லா வந்து தண்ணியெல்லாம் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம எதெல்லாம் மிக்சர் கிரைண்டரில் அரைக்க போகிறோமோ அது எல்லாமே நான் இதில் வந்து கொட்டுறேன். ஸோ இந்த தட்டில் வந்து நான் சோயா சங்க்ஸ் எடுத்துக்கிட்டேன் பிழிஞ்சு வச்சது. அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு 1/2 hour ஊற வச்சது எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து தேவையான அளவு உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சீரகம் கூட போட்டுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கிட்டேன். வேணும்னா எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. நான் இதில் வந்து குட்டி குட்டியாக இருக்கனால ஒரு 10 பல்லு தான் பூண்டு போட்டேன். அப்புறம் வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து தேவையான அளவு தான். கொஞ்சமாக பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து உப்பு, நான் கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சால்ட் யூஸ் பண்ணுறவங்க சால்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மிக்சர் கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டதுக்கு அப்புறமா நான் இதை வந்து ஒரு தட்டில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். இதை ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இதை எல்லாத்துலேயும் என்ன பண்ண போகிறேன்னா, வெங்காயம் தேவையான அளவு வந்து வெங்காயம் வந்து நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறமா பச்சை மிளகா வந்து நான் ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஏற்கனவே அரைக்கும் போதே நான் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து போட்டுக்கிட்டேன். அதனால் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து இதில் வந்து கிராம் ஃப்ளோர் போட்டுக்கிட்டேன். ஒரு 2 ஸ்பூன், அதாவது கடலை மாவு போட்டால் தான் நல்லா வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கிராம் ஃப்ளோர், ரொம்ப பெரிய ஸ்பூன்லாம் இல்லை, நார்மல் ஸ்பூன் தான். அதே மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுவும் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதுவும் வந்து பைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் வடைய. இல்லைன்னா எல்லாமே வந்து எண்ணெயில் வந்து பொரிஞ்சு ஓடி போயிடும். அதனால் இதை வந்து போட்டுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் வந்து மசால் வடை ஷேப்பில் வந்து உருட்டி அதே அளவு வந்து பிசைஞ்சு மாவை வந்து அழுத்தி அதே மாதிரி நம்ம போட்டு எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் நார்மலாக மாட்ரேட் ஃப்ளேமில் வச்சுருந்து இந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்தோன்னா சூப்பராக வரும். மசால் வடை சுடுற மாதிரியே சுட்டு 2 சைடுமே எடுங்க. ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சூப்பரான டேஸ்டியான மசால் வடையும் ரெடி ஆயிடுச்சு. பாய்.